Hi, this is Jiva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a CP registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போடுற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்ரிடே டெலிகிராமில் லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு 750 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம், 580 23 490 சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் ஃபாலோ ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் 1 மினிட் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் நிஃப்டி மென்ஷன் பண்ணியிருந்தோம். நிஃப்டி டே ஐ கிரியேட் பண்ணவே இல்லை, ஃபாலோ ஆயிடுச்சு. இனிமேல் 680 700 எபோ க்ளோசிங் வச்சாதான் கால் ஆப்ஷன் சைட் பற்றி ட்ரேட் பண்ணணும், இல்லைனா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைட்வேஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம 1155க்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். சப்போர்ட் 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 ஒன்ஸ் 23,620 கீழே அகைன் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிரும். 580 520 வரைக்கும் கிளியராக ஃபாலோ ஆயிரும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அதை பேஸ் பண்ணி நம்ம லைவ் ட்ரேடிங் குரூப்லேயும் ட்ரேட் கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ ஆச்சு. அதுக்கு அடுத்தது ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிச்சு. ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு நம்ம சொன்ன மாதிரி 23,520யும் பிரேக் ஆகி 460 வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கான எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டாஸ் பார்த்துடலாம். பார்த்துட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஃப்ஐ டேட்டாஸ் இன்னும் அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணோன்னே நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் மார்க்கெட் இன்றைக்கி ஃபாலோ ஆனதுக்கப்புறம் 23,500 ஸ்டாடல் இருக்குது, ஃபாலோட் பை 400 300 200 புட் ரைட் இருக்குது. கால் ரைட் பார்த்தீங்கன்னா 600 700 800 ஹெவி கால் ரேட் இருக்கு. இந்த 23 700 800 கால் ரேட் செல் பண்ணவங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் காலோட ப்ரீமியமை ஹை ப்ரைஸில் செல் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கால் இனிஷியேட் பண்ணாங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்து காலோட ப்ரீமியம் இங்கே இருக்கும்போது 800 to 750 ரேஞ்சில் கால் செல் பண்ணியிருக்காங்க. அதனால் மார்க்கெட் நாளைக்கு ரெக்கவரி ஆகி அந்த லெவலை தாண்டி பிரேக் ஆனால் தான் அவங்க லாஸுக்கு போவாங்க. நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட்டோட கிளியர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ப்ரீமியத்தை ரீடெஸ்ட் பண்ணுது, ஃபாலோ ஆகுது. அந்த ப்ரீமியம் ரீடெஸ்ட் பண்ணுது, எகைன் ஒரு ஃபால். இந்த மாதிரி செல்லிங் என்ட்ரி வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணிட்டு இருந்தோம். ஆப்ஷன் செல்லிங், நேக்கட் செல்லிங் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட்டில் 15 பாயிண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். நம்மளோட லைவ் ட்ரேடிங் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 23,800 புட்டு வந்து இந்த லெவலில் பிரேக் ஆகும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு லெவல் அழகாக இந்த மாதிரி இன்றைக்கி மொமெண்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ட்ரேட் கிடச்சிச்சு. நாளைக்கான லெவல்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்சைடில் 23,580 இம்பார்ட்டன்ட் லெவல். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 23,640. ஃபைனல் லெவல் பார்த்தீங்கன்னா 23,720. இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வரல. இன்கேஸ் நாளைக்கு மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் 23,820. சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 465 இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 400, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 280 வரைக்கும் இருக்கும். இந்த 465 to 400 லெவல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அன்றைக்கி கேப் அப் வந்து கொஞ்சம் கேப் ஃபில் பண்ணாமல் இருக்குது. இன்றைக்கி இன்பேலன்ஸ் மூவ் இருந்துச்சு, அந்த இன்பேலன்ஸ் மூவை கவர் பண்ணிருச்சு. இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் தான் இருக்குது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எகைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எகைன் சப்போர்ட் எகைன் ரெசிஸ்டன்ஸ், இந்த சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃப்ளாட்டோ கேப் அப்போ வச்சுருந்தாங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸில் இப்படி ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே டபுள் டாப் கிரியேஷன் ஆகுது, இல்லை ஏதாவது செல்லிங் கேண்டில் இனிஷியேட் ஆகுது அப்படின்னா அழகாக அங்கே ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தோம்னா அழகாக வந்து ஃபஸ்ட் டார்கெட் 465, செகண்ட் டார்கெட் 400 வரைக்கும் வரும். இந்த கேப் ஃபில் பண்ணிடும்.
இந்த மாதிரி இந்த லெவலில், ஏன்னா ப்ரீவியஸாக இது சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு, அங்கேருந்து ரேலி ஆயிருக்கு. எகைன் இன்னைக்கு பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ண இடம் அதுதான். திருப்பியும் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி புட் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா 640 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம புட் ஆப்ஷன் ட்ரேட் 465 ஃபர்ஸ்ட் டார்கெட், 400 வரைக்கும் செகண்ட் டார்கெட், அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். செகண்ட் சினாரியோ, இன் கேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே வச்சுட்டாங்க அப்படின்னா இமிடியேட்டாக புட் ஆப்ஷன் சைடு போகாதீங்க. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வேறு இருக்குது, மல்டிபிள் டைம் சப்போர்ட் ஆயிருக்கு. இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா 400ல் பவுன்ஸ் ஆயிரும், பட்ட உடனே பவுன்ஸ் ஆயிரும். அதனால் 400ல் பவுன்ஸ் பண்ணாதீங்க. செல் ஆன் ரைஸில் வரும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் ஒழிஞ்சு ஃபாலோ ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதனால் இந்த ஏரியாவில் வந்ததுக்கப்புறம் இந்த 23,380 ஆர் 390 லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா டபுள் டாப் கிரியேஷன் ஆர் எனி கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா அழகாக ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா 23,520 வரைக்கும் இங்கே ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இந்த சேனல் பேட்டர்னில் இருக்க வரைக்கும் ரெசிஸ்டன்ஸில் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தா புட் ஆப்ஷன் பண்ணலாம். இந்த கேப் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பண்ணலாம். ஃபைனல் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இந்த 580 600 அபோவ் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகி இங்கே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா அழகாக 640 பிரேக் பண்ணி 720 வரைக்கும் இந்த இடத்துல பிரேக் அவுட் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே சப்ஸ்டெயின் ஆகணும். ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி வரணும், பிரேக் அவுட் ஆகி விட்டுட்டு இந்த லெவலில் சப்ஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆகும்போது எடுத்திங்கன்னா அழகாக இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்க பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அழகாக கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டியோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 125ல ஓப்பன் ஆகணும். இப்போ ஆக்சுவலாக க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 150ல் இருக்குது. மார்னிங் 125லேருந்து ஓப்பன் ஆகி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா மார்க்கெட் கன்சால்டேட் வித் நெகட்டிவ் பயாஸில் இல்லை கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆன அர்த்தம். ப்ரீமியம் மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டில் இப்போ ஜஸ்ட் வந்து இவ்வளோ தூரம் நல்ல ரேலி ஆனதுக்கு இது ஜஸ்ட் வந்து ஒரு கரெக்ஷன் மாதிரி தான், சும்மா ஒரு 200 பாயிண்ட்ஸு. உடனே மார்க்கெட் நெகட்டிவ்னு நினச்சிக்காதீங்க. மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த டைமில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம நிஃப்டியில் என்ட்ரி எடுக்கணும். நாளைக்கு மார்க்கெட் டவுன் சைடு வரும்போது ஒன்று யோசிங்க. டவுன் சைடில் வந்து 390 to 400 வரும்போது புட் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம்லாம் ஹெவியாக இருக்கும். ஆப்ஷன் செல்லர்ஸ் இன்னும் ஒன் டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகுவாங்க, ரைட்டிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைடு ஆல்ரெடி செல்லு ஹை ப்ரைஸில் அடிச்சிருக்காங்க. ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இல்லைனா ரேண்டம் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்மளோட லெவல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அப்சைடில் 51,320, 51,505, 51,656, ஃபைனல் லெவல் 51,813. இந்த லெவலுக்கு மேலே எதாவது அப்டேட் பண்ணணும்னா நான் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 51,080, இன்றைக்கி வந்து இன்ட்ராடே லோ. அதுக்கப்புறம் 51,900. இங்கே ஆல்ரெடி இருக்க இந்த இன்பேலன்ஸும் இன்றைக்கி ட்ரேட் ஆயிடுச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இன்பேலன்ஸும் இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் நாளைக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் டவுன் சைடில் வந்து 50,900, 50,780 வரைக்கும் லாஸ்ட் அப் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஐ கிரியேட் பண்ணாங்க. திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்துச்சு. இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டுங்கிறது ஒரு 3 to 4 டைம்ஸ்க்கு அப்புறம் பிரேக் ஆனால் அந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். எக்ஸாக்டாக பிரேக் ஆகிடனோடனே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. சேம் கான்செப்ட் தான் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில். ப்ரைஸு ஆல்ரெடி இருக்குது, ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே ஓப்பன் பண்ணிட்டு ப்ரைஸ் இமிடியேட்டாக 51,350 to 320 ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா எகைன் ஒரு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பண்ணிங்கன்னா 51,000 இன்னைக்கு இன்ட்ராடே லோ ஃபஸ்ட் டார்கெட், 900 வரைக்கும் செகண்ட் டார்கெட். ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேப் ஃபில்லிங்கும் பண்ணிடும் இந்த புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட். இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம புட் ஆப்ஷன், ஏன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கால் ஆப்ஷன் போகிற மாதிரி இருக்கும், பட் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும். இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இங்கே.
செல் இனிஷியேட் பண்ணுவாங்க, திருப்பி ப்ரைஸ் மேலே ஏறி வந்தால் செல் இனிஷியேட் பண்ணுவாங்க. அங்கே செல் இனிஷியேட் பண்ணும்போது நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தோம்னா ஒரு நல்ல மொமெண்டம் ட்ரேடாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன், செகண்ட் ரிஜெக்ஷன், தேர்ட் ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷனில் ரிஜெக்ட் ஆனாலும் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் தான் ட்ரேட் எடுக்கணும். அப் சைடில் ப்ரைஸ் ஏறி வந்து 51,500 ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 51,500 ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 51,500க்கு மேலே ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆச்சு, ஒரு 5 to 10 மினிட்ஸ் சப்ஸ்டெயின் ஆனால் தான் எகெயின் ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது வரைக்கும் நம்ம மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் போதெல்லாம் புட் ஆப்ஷன் சைடில் ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரியை நம்ம பார்த்து எடுத்தோம் அப்படின்னா அழகாக 50 to 70 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். மொமெண்டம் ட்ரேடாக இருந்துச்சுன்னா 100 to 120 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். அதனால் 51,320, 51,400 இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ண போகிறோம். இன்கேஸ் கேப் டவுனில் வச்சாங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். கேப் டவுனில் வச்சா ப்ரீவியஸ் சப்போர்ட் ரீடெஸ்ட் பண்ணிச்சுனாலும் புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் இங்கே தான் கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பண்ணணும். 500 எபோ ப்ரைஸ் சஸ்டெயின் ஆனால் தான் கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைனா எகைன் கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம்னா இந்த கேப் ஃபில்லிங் இந்த லெவல் கம்ப்ளீட் ஆகி இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் 51,500 அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணனால சப்போர்ட்டை தாண்டி மேலே சஸ்டெயின் ஆனால் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். 50,678 அங்கே கேப் ஃபில்லிங் முடிச்சுட்டு சஸ்டெயின் ஆச்சுன்னா செகண்ட் ஆஃபில் ரெக்கவரிக்கு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றபடி மார்க்கெட் மேலே போக ரீட்ரேஸ்மெண்ட்டில் புட் ஆப்ஷன் சைடு தான் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். எனி கைண்ட் ஆஃப் அப்டேட் இருந்துச்சுன்னா என்னோட டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.